திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றைக்கும் இருக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெறும் திமுக பவள விழாவில் பேசிய அவர், அண்ணாவின் அறிவிப்பான இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த தாளமுத்து மற்றும் நடராஜன் பெரியாருடன் இருக்கும் திருவுருவச் சிலையை நிறுவ வேண்டும் என கேட்டுக் கொண்டார். என்னுடைய வேண்டுகோள், அண்ணா ஒன்றை சொல்லி அது ஒரு ஏக்கமாகவே இன்றைக்கும் நிலுவையில் இருப்பதாக நான் கருதுகிறேன். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் 1938 நடந்த முதல் மொழி போராட்டத்திலே கைது செய்யப்பட்ட தாளமுத்து நடராசன் 2 பேரும் காவல்துறையின் ஒடுக்குமுறைகளால் உயிரிழக்க நேர்ந்தது. அண்ணா பேசினார். பெரியாரின் இந்த கொள்கைக்கு உரம் சேர்க்கிற வகையிலே உற்ற துணையாக இருந்தவர்கள், உயிரை மாய்த்து கொண்ட போராளிகள் தாளமுத்துவும் நடராசனும். இவர்கள் சார்ந்த 2 பெரும் சமூகங்களும் பெரியாரின் கொள்கைக்கு பின்னிருந்து துணை இருந்தன. திமுக ஆட்சிக்கு வரும் காலத்தில் பெரியார் பக்கத்தில் தாளமுத்துவும் நடராசனும் நிற்பதைப் போல இந்த மூவரின் திருவுருவச் சிலையை நிறுவுவோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். அது இன்னும் அப்படியே நிலுவையில் இருக்கிறது. தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை முத்தமிழறிஞர் கலைஞர் எடுத்தார். அண்ணாவின் ஏக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியிலே பெரியாருக்கு நடராசன் தாளமுத்துவோடு இருக்கிற திருவுருவச் சிலையை நீங்கள் எழுப்ப வேண்டும். இந்த வேண்டுகோளை வைத்து என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு 3வது குழலாக இருக்கும். தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.